நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இவங்க நம்ம ஆவடி மங்கல்யா சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 monthsக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். சிஎன்சி கட்டிங்ல வந்து நம்ம வந்து ஒரு டிசைன்டு டோரா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த காம்பாக்டா நம்ம ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஒரு காமன் டாய்லெட் அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் டைல்ஸ் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ எல்லா ட்ரெண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான் கேட்குறாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன், ஒரு டிவி யூனிட், ஒரு சின்ன கபோர்டு, இந்த இடத்துல வந்து ஒரு சாமி வச்சிருக்க அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஏன்னா வீடு எப்பவுமே வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏரியாவில் போய் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம்னா அது ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி வீடு அப்படிங்கிறது தனியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டையும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் ஆக்சுவலா. ஸோ எல்லா ப்ரொவிஷனுமே இதுல வந்துடும். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே கபோர்டு கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் எல்லா ரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம். ஸோ மாடியில் ஒரு சேஃப்டி கிரில், இதில் ஆன்டி ஸ்கிட்டு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக என்னதான் வந்து மழை பெஞ்சு என்னதான் தண்ணி போனாலும் உங்களுக்கு இது வழுக்காது. 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் மேலே வச்சிருக்கோம். இது எல்லாமே பிராண்டட் தான். அண்ட் வந்து ஒரு காமன் லைட் இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறோம் மாடியில். மினிமம் எவ்வளோ இருந்தால் நம்ம வீடு கட்டலாம்? ஸோ வந்து லேண்டு வந்து கிளைண்டோடது 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நம்ம வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் அதில் வீடு கட்டலாம்? நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் கட்டலாம். ஸோ ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இவங்க நம்ம ஆவடி மங்கல்யா சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் செமையாக வந்து கட்டியிருக்காங்க, கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே. ஸோ இவங்க வந்து மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே தெரியும், உங்ககிட்ட லேண்ட் மட்டும் இருந்தால் போதும், வீடு வந்து இவங்க கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க இந்த வீடை பற்றி ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோராஞ்சேரி மங்கல்யா சிட்டி ஆவடி பக்கத்தில் வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டை வந்து கொஞ்சம் ஹைட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பண்ணியிருக்கோம்னு வந்து பாருங்க. இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைன்டு டோரா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக மெயின் கேட் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பாக்டாக நம்ம ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்டி டேங்க் அண்ட் சம்பு, போரு, இது எல்லாமே இங்க கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எம்எஸ் ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காமன் டாய்லெட், அந்த ஸ்டெப்புக்கு கீழே ஒரு காமன் டாய்லெட், அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். WPC டோர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் தண்ணி பட்டாலும் வளையாது, ஒண்ணுமே ஆகாது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் எப்பவுமே ஆகாது, லைஃப் லாங் நல்லா இருக்கும். இந்த இடத்துல செப்டி டேங்க் இருக்கு. ஸோ இங்க வந்து சம்பு, இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மேனுவல் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம். இது பார்க்கிங் டைல்ஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபி, காமன் இபி எல்லாமே வந்து இங்க கொண்டு வந்துரும். ஸோ இதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா காம்பாக்டா இருக்கும். ஸோ இங்க ரெண்டு பாத்தீங்கன்னா 2 லைட் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்ல வந்து எவ்வளவு லிட்டர் டேங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 லிட்டர் வந்து டேங்க் கொடுத்துரும். ஸோ இது வந்து இந்த வீட்டில் இவங்க வந்து மெயின் டோர் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக அந்த சில்வர் போட்டு இந்த மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் வார்னிஷ் பண்ணல, இன்னொரு கோட் பெயிண்டிங் இருக்கு. பட் நம்ம ஷூட்டுக்காக நம்ம வந்து கொஞ்சம் என்ன ஆக்சுவல் இருக்கோ ஸோ அதை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு ஷூட் எடுக்கிறோம். ஸோ இவங்க இந்த மாதிரி சில்வர் போட்டு இந்த மாதிரி கேட்டாங்க, ஸோ கிராஸ் போட்டு கேட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி டிசைன் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐ வச்சிருக்கோம். ஆக்சுவலாக உள்ள இருந்து பார்க்கும்போது நீங்கள் வெளியில யார் நிற்கிறாங்க, ஸோ அது பிராஸ் கோட்டிங்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பிராண்டட் பிராஸ் கோட்டிங். ஆக்சுவலாக ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஃபினிஷிங் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும், அதோட லுக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து வார்னிஷ் பண்ணும்போது இதோட லுக்கு இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா மேல வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இங்கே ஒரு ஃபேன் போட்டுக்கலாம், கார் நிப்பாட்டும் போது ஃபேன் போட்டுக்கலாம். ஸோ வெளியில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு, கார் வாஷ் பண்ணுறதுக்கு, பைக் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பைப் தண்ணி ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்க காமன் லைட்டோட சுவிச்சஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து GM சுவிச்சஸ், எல்லாமே பிராண்டட் தான். நம்ம வந்து 2 மாதத்துக்கு ஒவ்வொரு வாட்டி நம்ம வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட வீடியோஸில் பார்க்குறீங்க, எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுவுமே நான் பிராண்டட் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சேஃப்டி கிரில் கொடுத்துட்றோம். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுற வீட்லேயே வந்து ஒரு சின்ன இன்டீரியர் பண்ணி இந்த வீடை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நம்ம வந்து இன்டீரியரோட எந்த வீடுமே ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம எல்லாமே பிளைனாக தான் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கிளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன இன்டீரியர் வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் பண்ணி நம்ம இதை பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியில் ஒரு இன்டீரியர் பண்ண வீடை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் டைல்ஸ். ஸோ இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைனில் வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ கிளைண்ட்டும் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடோட ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன்.
ஸோ இங்கே குக் பண்ணி அப்படியே எடுத்து இங்கே வச்சு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ட்ரெண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான். முன்னாடி க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஓப்பன் கிச்சன் தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம 99% நம்ம பண்ணுற வீடு எல்லாமே ஓப்பன் கிச்சன். ஸோ கிச்சனை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன், வந்து ரொம்ப சின்ன கிச்சன் இல்லாமல் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸி, கிரைண்டர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபையர். ஸோ எல்லாத்துக்குமான ப்ரொவிஷன். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ கிச்சன்லேயே ஓப்பன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம். ஏன்னா பேக் சைடில் உங்களுக்கு ஒரு அடி தான் லேண்ட் இருக்கு. ஸோ அதனால பேக் சைடில் வந்து ஒரு அடி லேண்ட் இருக்கிறதுனால ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம். அதுலேயும் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா கொசு வராது. ஸோ உங்களுக்கு வந்து வென்டிலேஷனும் இருக்கும், வீடும் நல்ல காத்தோட்டமாகவே இருக்கும் எப்போவுமே. சரி, மஸ்கிட்டோ நெட் வந்து இன்க்ளூசிவ். மஸ்கிட்டோ நெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த நார்மல் இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அது மட்டும் கிளைண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து இன்னும் 100% ஃபினிஷ் ஆகல. ஸோ ஒரு டிவி யூனிட், ஒரு சின்ன கபோர்டு, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு சாமி வச்சிருக்க அந்த ஃபோட்டோஸ் வச்சிருக்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த ஒர்க் இன்னும் 100% கம்ப்ளீட் ஆகல. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஏன்னா வீடு எப்பவுமே வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஜன்னல் கொடுத்துருக்கோம். இதுலயுமே மஸ்கிட்டோ நெட் இருக்கு. கொஞ்சம் டிஃபரன்ஸ், சின்ன டிஃபரன்ஸ் வரும். இன்டீரியர்ல வந்து செப்பரேட்டா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இன்டீரியர் வந்து நம்ம இன்க்ளூசிவ் இந்த காஸ்ட்டுக்குள்ள வருமானு கேட்டிங்கன்னா வராது. இதுல வந்து இதுக்கு வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். மேலே ஃபால் சீலிங்கு, லைட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதர்வைஸ் ஆல் இன்க்ளூசிவ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்பிட் 3 ஃபேஸுக்கான எல்லா ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கோம். ஆர்பிட் எதையுமே நான் பிராண்டட் நம்ம பண்றதே கிடையாது. எல்லாமே பிராண்டட் தான், பிராண்டட் மெட்டீரியல் தான். அதே மாதிரி சுவிச்சஸ், ஃபேனுக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 2 ஃபேனுக்கான பொசிஷன். அண்ட் இங்கே ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னும் கம்ப்ளீட் ஆகல. 100% இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் ஆக்சுவலாக. ஸோ காமன் டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கோ அப்படிங்கிறது வந்து ஜாகுவார் கம்பெனியோடது. ஜாகுவார் கம்பெனி தான் ஆக்சுவலாக இது. எஸ்கோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை எண்ட் அடுத்த லெவலில் நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ டாய்லெட்டை கொஞ்சம் இன்னும் ரிச் லுக் காட்டும். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான். அது மாதிரி ஷவர் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இதுக்கான எல்லா ப்ரொவிஷனுமே இருக்கும். வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷனு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா தெரியும். கோல்டு, ஒரு இது ஹாட்டரும், வாட்டர் ப்ரொவிஷன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மாட்டிக்கலாம். இன்னும் மாட்டல அது. ஸோ அதுக்கான எல்லா ப்ரொவிஷனுமே ஒரு டாய்லெட்டில் உங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் வேணும், லைட்ஸ், ஸோ எல்லா ப்ரொவிஷனுமே இதில் வந்துடும். அண்ட் இங்கே ஒரு வாஷ் பேஷனும் வரும் இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். தண்ணி பட்டாலும் உங்களுக்கு இது வளையாது. நிறைய வீட்டில் வந்து மழை காலத்தில் வந்து இந்த டோர்ஸ், வுட்டு டோர்லாம் வந்து வளையும். ஸோ இந்த டோர்லாம் வந்து லைஃப் லாங் எதுவுமே ஆகாது. என்னதான் குளிர் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் உங்களுக்கு இந்த டோருக்கெல்லாம் உண்மையாக இருக்காது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட் தானே அப்படின்னு சொல்லி பார்க்காம இது கூட நம்ம வந்து பிராஸ் கோட்டிங்கில் தான் நம்ம பண்ணிடுவோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆக்சுவலாக. நல்லா இப்போ இந்த டோரே லைஃப் பயங்கரமாக வரும். ஆமாம், இந்த டோருக்கு எதுவுமே ஆகாது, லைஃப் லாங் ஆகாது. இன்னும் கலர் கொடுக்கல ஆக்சுவலாக. இதில் இது கலர் கொடுக்கும்போது இன்னும் ரிச் லுக் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு கோட்டு தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் பெயிண்ட். இதில் இன்னும் பெயிண்டே அடிக்கல. ஸோ இது ஒரு பெட்ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் ஆக்சுவலாக. இதெல்லாம் கிளைண்டோட ஆப்ஷன் தான். நம்ம வந்து கலர் ஆப்ஷன் கொடுப்போம். சிலவங்க டார்க்காக அடிப்பாங்க ஃபுல்லாகவே, சிலவங்க வந்து லைட்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே கப்போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்னா கபோர்டுக்கான அந்த ஷெல்ஃப் எல்லாம் வச்சு கொடுத்துருவோம். ஸோ அவங்க வந்து அதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த இன்டீரியர் பண்ணும்போது அதில் பண்ணிக்கணும். ஸோ கபோர்டெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது வுட்டு கிடையாது ஆக்சுவலாக, இது வந்து கடப்பா. ஸோ அதில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பெட்ரூம் டோர் எல்லாமே மெர்மரின் டோர் தான். ஸோ இது எல்லாமே கூட வந்து பிராஸ் கோட்டிங். ஈவன் கீழே டோர் ஸ்டாப்பர்லேருந்து மாட்டுறதுலேருந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பின்னாடி தானே வருது அப்படின்னு கூட கிடையாது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டர் தான். வித் கீயோட வரும். கீழே ஒரு லாக்கு, மேலே ஒரு லாக்கு, கீழே வந்து டோர் ஸ்டாப்பரு. கீழே உங்களுக்கு பின்னாடி அடித்தாலும் உங்களுக்கு ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஹைட் வந்து ரூஃப் ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்பாட் லைட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. பெட்ரூம்ல நிறைய பேர் வச்சுக்கிறது கிடையாது. சிலவங்க கேட்குறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பாட் லைட்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வாஷ் பேஷன் வரும், காமன் வாஷ் பேஷன். ஸோ நம்ம இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல வாஷ் பேஷன் வரும். ஸோ அது கீழே வந்து இந்த வுட் ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து 2வது பெட்ரூம். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரே மாதிரி டைல்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ மாற்றி கலர் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அகைன் எல்லா ரூம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்கும் வித் மஸ்கிட்டோ. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு, அதனால இவங்களுக்கு லைஃப் லாங் வந்து காற்று நல்லா வந்துட்டே இருக்கும். ஸோ பக்கத்தில் பில்டிங்கே கிடையாது, இது ஃபுல்லாக பக்கத்தில் பார்க் வர்றதுனால அவங்களுக்கு ஆர்டர். ஸோ வென்டிலேஷன் எப்பவுமே எல்லா வீட்லேயுமே வந்து எல்லா ரூம்லேயும் வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம்.
சேம் அதே மாதிரி டோர் தான் உங்களுக்கு. அதில் ஒரு டிசைன் இருக்கும், அதில் ரவுண்ட் இருக்கும், இதில் ஸ்கொயர் இருக்குது ஆக்சுவலாக. சேம் அதே ஃபிட்டிங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எக்ஸாஸ்ட் இருக்கும், எக்ஸாஸ்ட் ஃபேனு, அதே மாதிரி ஷவரு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் தானே அப்படின்னு கிடையாது. ஸோ இன்னொரு டாய்லெட்லேயும் அதே தான் ஜாக்கார் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லைட் மைட் கலராக கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. வீடு வந்து கொஞ்சம் காமாக இருக்கும், ரொம்ப பச்சை மஞ்சள் அடிச்சிங்கனாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட் கலர் கொடுத்தா எப்போவுமே வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரிச் லுக்காக இருக்கும். ஸோ இந்த வீட்டோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு வர்றதுக்கான அந்த ஹேண்ட் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ரூஃப் இது கொடுத்துருக்கோம். ஸோ மாடியில் ஒரு சேஃப்டி கிரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கட்டி வைக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து இதை வந்து கட்டி வச்சிடுறோம். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து இதில் ஆன்டி ஸ்கிட்டு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. என்ன தான் வந்து மழை பெஞ்சு என்ன தான் தண்ணி போனாலும் உங்களுக்கு இது வழுக்காது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆக்சுவலாக. இன்னும் பக்காவாக க்ளீன் பண்ணல. ஸோ அதே மாதிரி எல்லா பில்லர்ஸுமே இங்கே விட்டுருக்கோம். ஃபியூச்சரில் வந்து ஏன்னா ஸ்டீல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம G+1 G+2 அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ட்ரென்த்து கிளைண்ட்டை கேட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பில்லர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஃபியூச்சரில் அவங்க இதை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பட்ஜெட் இப்போ இல்லை, நம்ம ஃபியூச்சரில் கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஆப்ஷனே நம்ம விட்டு வச்சிடும். ஸோ மாடி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் தண்ணி பிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே டேங்க் வச்சிடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் மேலே வச்சுருக்கோம். இது எல்லாமே பிராண்டட் தான். அண்ட் வந்து ஒரு காமன் லைட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறோம் மாடியில். ஸோ இந்த மாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸ் அண்டு நல்ல ஹைடெக்காக எலிவேஷன் கொடுத்துட்றோம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து நம்ம ஒரு பக்காவான எலிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுத்துட்றோம். சார் இந்த வீட்டோட பட்ஜெட் பற்றி சொல்லுங்கள். வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஆக்சுவலாக. நம்ம எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் பண்ணுறோம். நிறைய பேர் நமக்கு நிறைய கால்ஸ் வருது, லேண்டோட வீடு கட்டி தரீங்களா? அப்படி கிடையாது. நம்ம ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி 100% ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ வந்து லேண்டு வந்து கிளைண்டோடது 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நம்ம வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார் ஆச்சு? இது அரௌண்ட் 35 lakhs வந்தது ஆக்சுவலாக ஓவராலாக. நம்ம எவ்வளோ சார் ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம்? இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 2500 rupeesலேருந்து பண்ணுறோம். ஓகே, மினிமம் எவ்வளோ இருந்தால் நம்ம வீடு கட்டலாம்? காஸ்ட் நம்ம மினிமம் 35 lakhsலேருந்து தான் பண்ணுறோம் ஆக்சுவலாக. 35 lakhs. ஆமாம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் அதில் வீடு கட்டலாம்? நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் கட்டலாம். ஓகே, இப்போ வெறும் லேண்டு மட்டும் கொடுத்துட்டா மிச்சம் எல்லாமே நீங்கள் பார்த்துப்பீங்க? ஆமாம், லேண்டு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இபி, போரு, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல், ஸோ இது எல்லாமே வந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இன்றைக்கி நிறைய பில்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேண்டு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. உங்களுக்கு வந்து லேண்ட் அப்ரூவல் வாங்குறது அண்ட் பில்டிங் அப்ரூவல் அண்ட் இதுக்கான இபி அப்ளை பண்ணுறது, கவர்மெண்ட் ஓரியன்டாக வாங்க வேண்டிய எல்லா அப்ரூவலுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியில் வந்து நம்ம பண்ணிடுறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு வந்து பாதியிலே கட்டிட்டு விட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வருது. ஒரு கொட்டேஷனுக்காக ஒரு 100 ரூபாய்க்காக 150 ரூபாய்க்காக வெய்வர் பார்த்துட்டு பாதியில் விட்டுட்டு நிறைய பில்டர்ஸ் ப்ராப்பராக வந்து பண்ணாமல் ஃபண்ட் எடுத்து ரொட்டேஷன் பண்ணிட்டு ஸோ பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிடறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம லைவாக வந்து 2 monthsக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீட்டோட வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டையும் வந்து நம்மளோட சொந்த வீடு மாதிரி நினச்சி வந்து ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஸோ கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் அவங்க என்னென்ன ரீதியில் கேட்குறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வீடு என்னென்ன ஸ்டேஜில் வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் வந்து ஒவ்வொரு வீடையும் ஹைடெக்காக ஒரு ஏரியாவில் போய் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்னா அது ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி வீடு அப்படிங்கிறது தனியாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டையும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 35 lakhsலேருந்து எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம் பட்ஜெட்? நம்ம அப் டு 5 crores வரைக்கும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வரப்போகிற நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. ஸோ பெரிய பெரிய வீடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஒரு 18 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வீடு தானே சின்ன ஒர்க்கும் பார்க்குறது கிடையாது, பெரிய வீடு தானே பெருசும் அப்படின்னு பார்க்குறது கிடையாது. ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது வந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து ப்ராப்பராக நம்மகிட்ட வந்து இன்ஜினியர்ஸு, நம்மள்ட்ட சைட் சூப்பர்வைசர்ஸு, நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய நம்ம டி நகரில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப், நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ரிஜிஸ்டர்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்டு வந்து ப்ராப்பரான பில்டர் ஆக்சுவலாக. இது கன்சல்டேஷன்லாம் இப்போ எப்படி? கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன், சைட் விசிட்டு, உங்களுக்கு வந்து டிராயிங்கு, இதெல்லாமே உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ லேண்டு மட்டும் வச்சுட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்களே வந்து ஐடியா எப்படி வீடு கட்டலாம் எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க. எஸ், உங்கள்கிட்ட லேண்டு மட்டும் இருந்தால் போதும், மற்ற டென்ஷன் எங்களோடது.